இன்னைக்கு நம்ம ஃபவுண்டர் ஆஃப் டைபலிசம் எபிசோட் 14 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எப்படி முடிச்சிருப்பாங்க, இந்த வென் கிளானுக்கு எதிராக மித்த எல்லா கிளான்ஸுமே ஒன்றா சேர்ந்து ஷன் சாட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இயக்கத்தை உருவாக்கியிருப்பாங்க. அதாவது போர் செய்கிறதுக்கு மொத்தம் சொல்லப்போனால் அங்கே 8000 போர் வீரர்கள் ஒன்றா சேர்ந்து இந்த வென் கிளானை எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. பெரிய போர் வந்திருக்கு, எல்லா பக்கமுமே நிறைய சேதாரம் ஏற்பட்டிருக்கு. இதில் லாஸ்ட்டாக இவங்க தோக்க போகிற நிலைமையில என்ன இருக்குன்னா, நம்ம அண்ணன் வந்துட்டான். அவன் அவனோட ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு இங்கே இருக்க அந்த வென் கிளானோட மூத்த பையனோட தலையை வெட்டிட்டானா. அவ்வளோதான், இந்த வென் கிளானோட ஹெட்டுக்கு செம கோவமாயிட்டு இன்னும் போர் போயிட்டு தான் இருக்கான். அப்படியே இங்கே காட்டுறாங்க. நம்ம அண்ணன் இந்த வென் கிளானோட இடத்துக்கு வந்திருக்கான். மிதி இங்கே போர் வீரர்கள் இருப்பாங்களே, அவங்கள அப்படியே முடிச்சு கட்டலான்னு சொல்லிட்டு லஞ்ச் ஆனோ அண்ணனும் இங்கே வந்திருக்காங்க. பார்த்தா இவங்க எல்லாருமே ஆல்ரெடி செத்து போயிருக்காங்க. எல்லா இடமுமே என்ன ஓட்டியிருக்காங்கன்னா மந்திர பேப்பர்லாம் ஓட்டியிருக்காங்க. என்னடா இப்படி செத்து கிடக்காங்க, யார் கொண்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கப்ப அண்ணனுக்கு என்னன்னா, பரவாயில்ல இவங்க செத்துட்டாங்க இல்லை, அப்பன்னா கொண்டவன் நம்ம டீமாக தான் இருப்பான், இவங்களுக்கு எதிரியா இருக்கானே, அது வரைக்கும் நம்மளுக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னா அந்த காவலாளி சொல்றான். இல்ல இந்த சாவை பார்க்க வித்தியாசமா இருக்கு, எல்லாருமே பயந்து போய் செத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றான். அதை பத்திலாம் ஏன்டா யோசிச்சுக்கிட்டு, வாங்க அதான் வேலை முடிஞ்சிட்டு நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பிடுறாங்க. அப்போ இங்கே 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. கேள்விப்பட்டியா, இது மாதிரி அந்த சூப்பர்வைஸ் ஆஃபீஸ் இருக்குல்ல, அங்கே பார்த்தியா கோஸ்ட் சபிச்சிருக்காங்களாம், அங்கே பாரு எல்லாருமே எப்படி செத்து கிடக்காங்கன்னு, மனுஷங்க கொண்ட மாதிரியா இருக்குது, அது லஞ்ச் அண்ட் கிளான் தான் பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு, இன்னும் நம்ம வென் கிளானோட இருந்தோம் நம்மளே இப்படி தான் கொண்டுருவாங்க ஓடிடலான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் தப்பிச்சு போகிறப்ப அங்கே வெஞ்சோ வந்துடுறான். அவன் இவங்க 2 பேருமே கொண்டு போடுறான். எவ்வளோ தைரியம் இருந்தால் தப்பிச்சு போக பார்ப்பீங்க, நீங்கள் விட்டுட்டு போக பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இது மாதிரி யார் ரூமுக்ஸை பரப்புனாலும் எல்லாரையும் கொல்லுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இந்த எதிரிங்க எங்க ஒளிஞ்சிருக்காங்க, சீக்கிரம் இந்த இடத்த கண்டுபிடிங்க, எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம ஆளுங்களே அவங்க கொண்டிருப்பாங்க, நம்ம அவங்க ஒளிஞ்சிருக்க இடத்துக்கு போய் அவங்கள கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். அப்படியே இங்க காட்டுறாங்க. இங்க நம்ம அண்ணனை கட்டுறாங்க. இவனுக்கு இல்ல நிறைய போராளிகள் எல்லாருமே ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்த தான் இந்த வில்லப்பயிலும் தேடிட்டு இருக்கான். இப்ப இங்க அண்ணன் நின்றுட்டு இருப்பதா லஞ்சான் வரான். இந்த மாதிரி இந்த வில்லப்பயிலுக்கு இறந்து போன இடத்துல கூட நிறைய மந்திர பேப்பர் இருந்துச்சு இல்ல, அதுல ஒண்ணுதான் எடுத்துட்டு காட்டுறான். பாரு, இதுல மனுஷ ரத்தம் கலந்துருக்கு, சொல்ல போனா இது பார்க்கத்தான் பேய ஓட்டுறதுக்கான சீட்டு மாதிரி இருக்கு, ஆனா இது பார்த்தீங்கன்னா பேய வர வைக்கிறதுக்கான ஒரு சீட்டு. யார் இதை இப்படி யூஸ் பண்ணிருப்பானே தெரியல, எந்த கிளான்லயுமே இப்படி ஒன்னத்தை உருவாக்குறதுக்கு ஆளே கிடையாது, யார் இதை பண்ணாங்கன்னே தெரியல, அவங்க நிச்சயம் ஒரு கொடூரமான ஈவிலா தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா அண்ணங்கார சொல்றான். எது அவங்க ஈவிலா, இந்த வென் கிளானை விட எவனுமே ஈவில் கிடையாது, இந்த வென் கிளானை அழிக்கிறவனை பார்த்தா நல்லவனா தான் இருப்பான் அப்படிங்கிற மலைவன் சொல்றப்ப ஒரு காவலாளி சொல்றான், இது மாதிரி உங்க தங்கச்சி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது தங்கச்சியா அக்காவான்னு தெரியல, நம்ம அண்ணன் தான் வேகமா வர்றான். ஏன்னா முன்னாடியே தங்கச்சி வேற ஊருக்கு போயிருக்கா, அவளை கூட்டிக்கோன்னு சொல்லிட்டு அம்மாவும் சொல்லியிருப்பாங்களா, அதுதான் இப்போ ஓடி போய் பார்க்குறான். அவளை பார்த்தோன்னே ஒரே சந்தோஷம், போய் கட்டி பிடிச்சிக்கிறான். குடும்பம்னு சொல்லி இவன் மட்டும் தானே இருக்கா, அவளுக்கும் ரொம்ப சந்தோஷம், நீ சேஃபா இருக்கே அதுவே எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவ சொல்லிட்டு இருக்கா. அப்போ தான் அந்த அப்பாவோட பொருட்கள்லாம் கட்டுறான். அதை பார்த்துட்டு அவளும் அழுகுறா. அதே மாதிரி தேவஷிக்கு என்னாச்சு, அவனை பற்றி எதுவும் தகவல் கிடைச்சிதா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் இவன் சொல்கிறான், என்னாச்சுன்னு தெரில, எங்கே தேடி பார்த்துமே அவன் கிடைக்கவே இல்லை, நான் என்ன நினைக்கிறேன்னா அவன் இறந்துருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப சொல்கிறா. அதெல்லாம் இல்லை, அப்போல்லாம் நடந்திருக்காது, அவன் பத்திரமா தான் இருப்பான், கவலைப்படாது அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கதே யாரோ பார்க்குறாங்க. யாருன்னு பார்த்தா இந்த வென் கிளானை சேர்ந்தவன் கூட வந்திருப்பான்னா முன்னாடியே இவங்களோட ஹைட் அவுட்டை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பைய பார்த்துட்டு, இங்கே தான் இருக்கீங்களா, நான் உடனே போய் மாஸ்டர்கிட்ட சொல்கிறேன், அப்புறம் எல்லாருமே மாட்டிப்பீங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் ஓடுறப்ப அவ்வளோதான், நம்ம ஆளுங்க சுற்றி வளைச்சு அவனை கொண்டுடுறாங்க. ஆனால் அப்போ கூட அந்த பயலை பாருங்க ஒரு ஃப்ளார் எடுத்து அடிச்சு போடுறான். அதனால இவங்க சிம்பிள் மேலே வந்துட்டா அவ்வளோதான், இவங்க டீமுக்கு தெரிஞ்சுட்டு இங்கே தான் இவங்க எல்லாருமே ஒளிஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வர ஆரம்பிச்சிடறாங்க. இதை பார்த்து நம்ம டீமே எச்சரிக்கையாயிடுறாங்க. அப்படின்னா வில்லப்பயிலுக்கு வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே இங்கே தயாராகிட்டு இருக்காங்க. அப்படியே இங்கே இந்த வில்லப்பையில தான் கட்டுறாங்க. இவன் பேசிக்கிட்டு இருக்கான். அப்போதான் அந்த பொண்ணு பார்த்தா அது பாட்டுக்கு டீயை பாட்டுக்கு ஊற்றிட்டு இருக்கு கீழே. இவன் பார்த்துட்டு கேட்குறான், என்னடியாச்சு உனக்கு, ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போதான் அவன் சொல்கிறா, பார்த்தீங்களா இந்த ஆஃபீஸ்லலாம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு, அந்த பணத்தெல்லாம் பார்த்தீங்களா, இங்கே ஏதோ நடந்திருக்கு, நான் என்ன நினைக்கிறேன்னா வியூஷி தான் பேயா வந்துட்டான் பழி வாங்குறதுக்குன்னு அப்படின்னு சொன்னானே. இவங்க தேட்டு இருக்கான், லூசா நீ, அவன் அந்த மலையிலேருந்து வெளியே வர முடியாது, எப்படி அவன் வருவான் அப்படிங்கிற மாதிரி சொன்னா. இவன் சொல்லிட்டு இருக்கான், அவன் தான் சொன்னான்ல கொடூரமான பேய ரிவெஞ்ச் எடுப்புன்னு சொல்லிட்டு, அது மாதிரி வந்திருப்பானோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னா. முட்டாள் மாதிரி பேசாத, அப்படிலாம் அவனால வர முடியாது, அவனோட சோல் அங்கேயே தான் மாட்டிக்கிட்டு இருக்கும், அவனால வெளில வர முடியாது, அப்படி வந்தாலும் இங்கே பாரு எவ்வளோ மந்திர பேப்பர் இருக்கு, எப்படி வர முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் கத்திக்கிட்டு இருக்க. அப்போ வேற காற்று வேற அடிக்கும். அதை பற்றி இவன் பயந்து போய் ஐயோ என்ன சத்தம் சொல்லிட்டு இவனை பிடிச்சிக்கிட்டு இருக்க. இவன் பிடிச்சி தள்ளி விட்டு போயிடுறான். முட்டாள் மாதிரி பண்ணாது, அது வெறும் காற்று தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. அங்கே ஒரு காவலாளி சொல்கிறான், இது மாதிரி அவங்க ஒளிஞ்சிருந்த இடத்த கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ எல்லாரையும் உடனே கொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கேருந்து கிளம்புறான். அப்படியே இங்கே காட்டுறாங்க 2 பேருக்கும் இடையில பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு.
வில்லனோட டீம் எல்லாம் ஸ்வாட்லயே பறந்து வந்துட்டு அம்பை விட்டு தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பாருங்க நம்ம லஞ்சானோட பவர், அவன் வந்து ஒரே ஒரு தடவை தான் மியூசிக் வச்சுப்பான், அதுலயே அந்த அந்த அம்பெல்லாம் ரிட்டர்ன் ஆயிரும். அப்புறம் இவங்க மேஜிக் பவரை வச்சு சண்டை போட, அவங்க மேஜிக் பவரை வச்சு சண்டை போட, அண்ணனும் அந்த சாட்டையை எடுத்துட்டு கிளம்ப இப்படி போயிட்டு இருக்கோம். அப்படி இங்கே கட்டுறாங்க. அப்பதான் இந்த மெய்டு கட்டுறாங்க. இவங்க தனியா உட்காந்துக்கிட்டு புலம்பிட்டு இருக்கா, வெய் விஷி நான் ஒன்னும் தள்ளி விடல, பழி வாங்குறதா இருந்தா நீ வெஞ்சோக்கிட்ட போய் பழி வாங்காத, அந்த வில்ல பையன் அவன் தான் ஒன்னு தள்ளி விட்டான் அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டே உட்காந்துருக்கா, பயந்து போய் உட்காந்துருக்கா, நடுங்கிக்கிட்டே இருக்கா. இதுல வேற என்ன ஆகுதுன்னா இவன் மேல யாரோ கை வைக்கிற மாதிரி இருக்கு. பார்த்தா ஒரு குழந்தை மாதிரி இருக்கு. அதை பார்த்துட்டு கத்தியை கீழே போட்டுட்டு ஓடி வரா. வெளில வந்தா காவலாளிகள் 2 பேர் நிக்கிறாங்க. என்ன தயவு செஞ்சு இங்க இருந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தொட்டா அவங்க அப்படியே கீழே விழுகுறாங்க. பார்த்தா ஆல்ரெடி அவங்க இறந்து போயிட்டாங்க. அப்பதான் அவ பாக்குறா, அங்க ஏதோ மியூசிக் சவுண்ட் எல்லாம் கேக்குது, அதான் புல்லாங்குழல் வாசிக்கிற மாதிரி. எங்கேருந்து இந்த சவுண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. சுத்தி ஒரே காகமா இருக்கு. இதுல வேற இந்த காவலாளி விழுந்தானா அவன் திருப்பி எந்திரிக்கிறான். பார்த்தா ஒரு ஜாம்பி மாதிரி இவளை துரத்தா. இவ கத்திக்கிட்டே உள்ள ஓட, அங்க சுத்தி இருக்க மந்திர பேப்பர் எல்லாமே இவன் மேல ஒட்டிக்க அப்படியே அவ கத்திக்கிட்டு இருக்கா. இந்த 2 ஜாம்பியும் சேர்ந்து அவளை அப்படியே கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருதுங்க. அப்படியே இங்க இந்த வில்லப்பையில கட்டுறாங்க. இவன் அப்படியே அந்த போர் நடக்கிற இடத்துக்கு தான் வந்துகிட்டு இருக்கான். அங்க காட்டுறாங்க. பார்த்தா நிறைய வீரர்களை கொண்டுட்டாங்க. நம்ம அண்ணன் தனியா நின்று சண்டை போட்டுட்டு இருக்கான். ஆனாலும் அவனால முடியல. அவன் வந்து அண்ணனை அடிச்சு பிடிச்சிடுறாங்க. இங்க லஞ்சானா கட்டுறாங்க. அவன் அந்த மியூசிக் வாசிச்சு அவன் கையில இருந்து ரத்தமா ஊத்துது. அந்த அப்ப கூட நிறுத்தாம திருப்பி அவன் அந்த மியூசிக் தான் வாசிச்சு அந்த எதிரிகள் எல்லாம் அழிச்சிட்டு இருக்கான். அப்பதான் வந்து வில்லப்பைய வந்துடுறான். நீ இன்னும் கஷ்டப்பட வேணாம் லஞ்சா, எவ்வளவு நாள் தான் இப்படி கஷ்டப்படுவ, நீ வந்து வேவுஷி தானே தேடிட்டு இருக்க, இப்போ உங்க 2 பேருமே அங்க அமுச்சு வைக்கிறேன், நரகத்துல போய் சந்திப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா என்ன சொல்ற அப்படிங்கிற மாதிரி. எனக்கு தெரியும்டா, நீங்க வந்து அவனை தேடிக்கிட்டு இருக்கீங்க தானே, நீங்க இந்த உலகத்தோட மூளைக்கு போய் தேடினா கூட அவன் கிடைக்க மாட்டான். ஏன்னா அவனை வந்து அந்த மலையில இருந்து பிடிச்சி தள்ளி விட்டுட்டான், அவன் எலும்பு கூட மிஞ்சாது தருமா அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த வில்லப்பைய சொல்ல அவ்வளவுதான் லஞ்சானுக்கு கோவம் வந்துருது. அவன் பவரை யூஸ் பண்ணி அடிக்கலான்னு வரப்ப இந்த வில்லப்பையனோட அடியால் வந்து அடிச்சிடறான். அவ்வளவுதான் லஞ்சான் வந்து கீழே விழுந்துறான். இப்ப 2 பேருமே பிடிச்சிடுறாங்க. இவங்க 2 பேருமே நரகத்துக்கு அனுப்புங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்பதான் அங்க பார்த்தா நிறைய காகங்கள் வர ஆரம்பிக்குது. இவங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எங்க இருந்துடா இவ்வளோ காகம் வருதுன்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தா நெருப்பெல்லாம் பச்சை கலர்ல எரிய ஆரம்பிக்குது. ஃப்ளூட் மியூசிக் கேட்குது. எங்க இருந்துடா இந்த மியூசிக்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா செத்து கிடக்குற எல்லா பெண்ணமுமே எந்திரிச்சு நிற்கிது. இது மாதிரி தான் பழைய எபிசோட்ல வைவுசி சொல்லியிருப்பான், நம்ம ஏன் பேய்களை யூஸ் பண்ணக்கூடாது, பிணங்களை யூஸ் பண்ணக்கூடாது எதிரிங்களை அழிக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருப்பான். மாஸ்டர் கூட திட்டி விட்டுருப்பாரு. அது மாதிரி தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. எல்லா பெண்ணமுமே எந்திரிச்சு நிற்க எல்லாரும் அப்படியே பயந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, என்ன நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு. அப்பதான் அங்க காட்டுறாங்க, நம்ம வைவுஷி அங்கதான் நின்று ஃப்ளூட் வாசிச்சுட்டு இருக்கான். அப்படியே இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் பார்க்கணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.